திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஆனால் கட்சி அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தேர்தல் அறிக்கை வரல, வேட்பாளர் அறிவிக்கல, இன்னும் எந்த ஒரு சுறுசுறுப்பும் இல்லாத போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் இருக்கிறதுலேயே ரொம்ப இளைஞர் அவர் தான் இந்த கூட்டத்தில். அவரும் ரொம்ப மெதுவாக நக்காய் நவுத்திட்டு இருக்கிறார். இன்னும் பாண்டிச்சேரிக்கு இன்னொரு 15-20 நாளில் தேர்தல் இருக்குது. அதுக்கு இப்போ தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. சீமான் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. தேர்தல் அறிக்கையும் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் காய்ச்சல் 4 பேருக்குமே இல்லை. இதில் 4 பேரில் யார் கொஞ்சமாவது முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருமே சமமாக தான் இருக்காங்க. ஸோ சீமான் கீழே இருந்தவர் கொஞ்சம், இவங்க 3 பேரும் சூடு ஒன்றும் இல்லாதனால ஒரு மாதிரி மேலே வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு எல்லாருக்கும் ஒரு 15% இருக்கும். அதான் என்னோட கருத்து. இதுக்கப்புறம் எப்படி வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகுது, எப்படி களப்பணி ஆற்ற போகிறாங்க, இதுங்க தான் நிர்ணயிக்க போகுது. அதனால் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேமாக ஒரு 15 மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்பப்போ முன்னுக்கு வராங்கிறத நான் தினமும் போடுறேன். உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரீடு தமிழகம்.